ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்பி சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு அரை கேரட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 பீன்ஸு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கோஸும் அதுமாரி சின்னதாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். குடமிளகாய் சின்ன பீஸாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, பூண்டு ஒரு 6 பல் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி வச்சுருக்கிறேன். நான் இப்பி 1 எடுத்து வச்சுக்கிறேன். அதோடைய மசாலா ஒரு பாக்கெட் வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கிறேன். நான் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன். எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் வாயில் கடிப்படத்துல நல்லாயிருக்கும். குடமிளகா போட்டுக்கிறேன் நான். குடமிளகா, கேபேஜு, கேரட், பீன்ஸு எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்தமாரி ஒரு சூப் வச்சு குடிச்சு பாருங்கள், நம்ம உடம்புக்கு நல்லா இருக்குது. அதுவும் ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி போட்டுக்கிறேன் நான். நீங்கள் காஞ்ச பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க, அப்போ தான் அது வேகும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இப்பி மசாலாவையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இப்பி தான் செய்ய போகிறேன், அதனால தான் நான் இவ்வளோ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் 2 3 செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். தண்ணி நான் ஒரு 2 கிளாஸ் வச்சுக்கிறேன் நான். பண்ணி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்புறமா நம்ம இப்பியை போட்டுக்கலாம். நம்ம சூப் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உடனடியாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ உப்பு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம சூப்பு வெறும் தண்ணியாட்டம் இருக்கும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இப்போ இப்பயே போட்டுக்கலாம். இதை உடச்சி விட்டு போட்டுக்கிறேன். நான் நல்லா 3 4 உடச்சி போட்டுக்கோங்க. பண்ணி விடுங்க. ஆகட்டும், கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சதை ஊற்றிக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மூடி வச்சிடலாம். நம்ம சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். வேற ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றிக்கிறேன். நான் பாருங்கள், சூப்பராக இருக்குது.
நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.